ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சட்டமும் நீதியும் என்கிற த்ரில்லர் டிராமா வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபர் நீதிமன்ற வளாகத்துல தீக்குளிச்சு இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. படத்தோட ஹீரோ சரவணன் ஒரு வக்கீலா இருக்காரு. பட் அவர் இப்போதைக்கு எந்த கேஸையும் எடுக்காம இருக்காரு. ஹீரோவுக்கு சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே பக்காவா தெரியுது. இருந்துமே கோர்ட் ரூமுக்குள்ள போனா இவருக்கு அந்த அளவு பேச வரம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ரிதா அவர் கூட அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாங்க. சரவணன் தன்னோட பையனை வக்கீலாக்கணும்னு நினைக்கிறாரு. பட் அவரோ உங்களை மாதிரி ஃபெயிலியர் வக்கீலா என்னோட லைஃப் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோவை ரொம்ப அவமானப்படுத்துறாரு. இதனால தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக ஒரு பொதுநல வழக்கை எடுக்கிறாரு. இந்த கேஸ் தான் கோர்ட் ரூமுக்குள்ள தீக்குளிச்சு இறந்து போனவரோட கேஸ். அவர் பேரு குப்புசாமினும் தன்னோட பொண்ணை யாரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு அவங்கள மீட்டு கொடுக்க சொல்லியிருந்தான். அந்த நபர் கேஸ் கொடுக்க கோர்ட்டுக்கு வராரு. பட் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்காதனால தீக்குளிச்சு இறந்து போறாரு. உண்மையிலேயே குப்புசாமி யாரு, அவரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, குப்புசாமியோட பொண்ணு யாரு, அவங்களுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு, கடைசியா இந்த கேஸுக்கான நீதியை ஹீரோ வாங்கி கொடுத்தாரா இல்லையா, இதுதான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த வெப் சீரிஸோட பிளஸ் வெப் சீரிஸோட ஸ்டோரியும் சரி, ஸ்கிரீன் பிளேயும் சரி இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட் தொடக்கத்திலையும் சின்ன சின்ன ட்விஸ்ட்ல நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் ஒரு ஹைப்போட அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட முடிச்சிருக்காங்க. அது வெப் சீரிஸ்ல சூப்பரா இருக்கு. நீதி எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிற கான்செப்டை மையப்படுத்தி இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. அது பக்காவா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பிளஸ் நடிகர் சரவணனோட ஆக்டிங் தான். அவரோட யதார்த்தமான நடிப்பு நம்மள நல்லா ரசிச்சு பார்க்க வைக்குது. அடுத்து ஹீரோனி நம்ரிதா கதைக்கேத்த ஹீரோனியா ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சிருக்காங்க. இந்த கேஸுக்காக அவங்க சில விஷயம் பண்ணுவாங்க, அது படத்துல பிரமாதமா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட டைரக்டர் பாலாஜி செல்வராஜுக்கு ஒரு தனி கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சொல்ல வந்த கருத்தை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காரு. கமர்ஷியலுக்காக லவ் போர்ஷன், ஆக்ஷன் சீன்ஸ் அப்படி எதையுமே வெப் சீரிஸ்ல இன்க்ளூட் பண்ணாம இருந்தது வெப் சீரிஸ இன்னொரு கட்டத்துக்கு நல்லா கொண்டு போயிருக்கு. வெப் சீரிஸ்ல தேவையில்லாத சீனுன்னு எதுவுமே இல்ல. வெப் சீரிஸையும் கிரிப்பா கட் பண்ணிருக்காங்க. வெப் சீரிஸோட மொத்த டியூரேஷனே 2.25 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கு. அதனாலயே இந்த வெப் சீரிஸ குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸோட மியூசிக் வெப் சீரிஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த வெப் சீரிஸோட மைனஸ், வெப் சீரிஸ்ல சில கிளைக்கதைகள் வருது, அது கொஞ்சம் ஸ்லோவா போகுது. வெப் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட்ல கோர்ட் ரூமுக்கு ஒரு லேடி வந்து என்ன நடந்துச்சுன்னு வாண்டடா சொல்வாங்க, அது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. மத்தபடி இந்த வெப் சீரிஸ்ல மைனஸ்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த வெப் சீரிஸ பாலாஜி செல்வராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த வெப் சீரிஸ்ல சரவணன், நம்ரிதா இன்னும் பலர் இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமா கேட்டா ஒரு டீசென்டான த்ரில்லர் டிராமா வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.